வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ்ல இருக்க ராமகிரி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில இருந்து 95 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு வரணும்னா சென்னை, ஊத்துக்கோட்டை, சுருட்டப்பள்ளி, நாகலாபுரம் தாண்டி வந்தா ராமகிரி கோவிலுக்கு வந்துடலாம். இது ஒரு மலையடி வாரத்துல இருக்கிற கோவில். இந்த கோவிலோட மூலவர் யாருன்னா ஸ்ரீ வாலீஸ்வரர், அம்மன் மரகதாம்பிகை. இந்த கோவிலோட முக்கியத்துவம் வாய்ந்த கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா காலபைரவர். இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு ஏன் வாலீஸ்வரர்னு பேர் வந்தது? அதுக்கு நீங்க கோவிலோட முழு வரலாறை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வீடியோவை முழுசா பாருங்க, முழு வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் ஆந்திர பிரதேஷ் மாநிலத்துல இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. கோயிலுக்குள்ள நுழையும் போதே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு பெரிய அழகான குளம் இருக்கும். அந்த குளத்துல நந்தி வாயில இருந்து எப்பவுமே தண்ணி வந்துகிட்டே இருக்கு. 365 நாளும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது அந்த கோயிலோட அதிசயமே. ஆனா அந்த தண்ணி எப்படி வருதுன்றத நாங்க ஒரு இடத்துல போய் பார்த்தோம். அது எப்படி அப்படின்றத வந்து வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா ரிவீல் பண்றோம் உங்களுக்கு. இந்த கோவில்ல இருக்க காலபைரவரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அதுக்கப்புறம் கடன் தொல்லை எல்லாம் போயிடும். இப்போ இந்த கோவிலோட வரலாறை பார்க்கலாம். ராமாயணத்துல ராவணனை வதம் பண்ணனால ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அதுக்கு வசிஷ்டர் ராமர் கிட்ட சொல்றாரு, காசில இருந்து லிங்கத்தை கொண்டு வந்து பூஜை பண்ணா உனக்கு அந்த தோஷம் நீங்கிரும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ராமர் என்ன பண்றாரு, ஆஞ்சநேயர் கிட்ட சொல்லி காசில இருந்து லிங்கத்தை கொண்டு வர சொல்றாரு. ஹனுமாரும் வந்து லிங்கத்தை கொண்டு வந்துட்டு இருக்காரு. வர வழியில மாடு மேய்க்கிற பையன் வேஷத்துல இருக்கிற காலபைரவர் அனுமானுக்கு மிகுந்த தாகத்தை ஏற்படுத்துறாரு. தாகம் எடுத்த அனுமார் அங்க இருந்து கீழே இறங்கி வராரு. மாடு மேய்க்கிற பையன் உருவத்துல இருக்கிற காலபைரவர் கிட்ட லிங்கத்தை கொடுத்து கையில வச்சுக்கோங்க, நான் தண்ணியை குடிச்சிட்டு உங்ககிட்ட லிங்கத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்குள்ள காலபைரவர் என்ன பண்றாரு, அந்த லிங்கத்தை தரையில பிரதிஷ்டை பண்ணிடுறாரு. தரையில பிரதிஷ்டை பண்ணதை பார்த்த அனுமானுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அதனால கோவத்துல அந்த லிங்கத்தை எடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. ஆனாலும் அவரால் லிங்கத்தை எடுக்க முடியல. எவ்வளவு இழுத்தும் எடுக்க முடியலன்னு சொல்லி கடைசியா ஒரு வாளால சுத்தி இழுத்திருக்காரு. அப்பயும் லிங்கம் வரல. அதனாலதான் மெயினா இந்த கோவிலுக்கு வாலீஸ்வரர்னு பேர் வந்துச்சு அந்த லிங்கத்துக்கு. அப்புறம் அவரால் கடைசியா எடுக்கவே முடியாம அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. வேற ஒரு லிங்கத்தை எடுக்க காசிக்கு திருப்பி போறாரு. சோ காலபைரவர் இந்த லிங்கத்தை இங்க பிரதிஷ்டை பண்றதுக்காகவே அனுமாருக்கு தாகத்தை ஏற்படுத்தி கீழே வர வச்சு லிங்கத்தையும் வாங்கி கீழே பிரதிஷ்டை பண்ணிடுறாரு. அனுமான் அந்த லிங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணும்போது அவரோட முழு பலத்தை பிரயோகப்படுத்தி இழுத்தனால லிங்கம் சாஞ்சிருச்சு. இன்ன வரைக்கும் அந்த லிங்கம் சாஞ்ச நிலையில தான் இருக்கு. எல்லாராலையும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல டிராவல் பண்ணி எல்லா கோவிலும் பார்க்க முடியாது. உங்க எல்லாரோட ஆசையையும் நான் இந்த வீடியோல பூர்த்தி பண்றேன். என்னோட வீடியோவை முழுசா பார்த்து எல்லா கோவிலுக்கும் போன புண்ணியத்தை நீங்க தேடிக்கோங்க. உங்க எல்லாருக்காகவும் நான் எல்லா கோவிலையும் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்க குடும்பத்தோட எல்லாரும் அவங்க சந்தோஷமா நிம்மதியா
நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடுல குளத்தை தாண்டி போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலை மேல ஒரு முருகர் கோயில் இருக்கு. அந்த முருகர் கோயில் கிருத்திகை டைம்ல மட்டும்தான் வந்து ஃபுல் டே ஓப்பனிங்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மத்த நாள்ல காலையில மட்டும்தான் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க ஈவினிங்ல போனனால அந்த கோவில பார்க்க முடியல. இன்னொரு நாள் கண்டிப்பா அந்த முருகர் கோயிலோட வீடியோவை நம்ம பார்க்கலாம். நந்தி வாயில இருந்து வர தண்ணி எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, மலை மேல ஒரு ஊத்து தண்ணியில இருந்து பைப் கனெக்ஷன் கொடுத்து அங்க இருக்க ஒரு கிணறுல ஸ்டோர் பண்ணி அந்த கிணத்துல இருந்து பைப் கனெக்ஷன்ல தான் நந்தி வாயில தண்ணி வருது. ஆனா என்னதான் பைப் கனெக்ஷன் கொடுத்து வந்தாலும் மலை மேல இருந்து ஒரு தண்ணி 365 நாளும் வந்துகிட்டே இருக்குன்னா அது ஒரு அதிசயம் தானே. இந்த இடத்துக்கு ராமகிரின்னு எப்படி பேர் வந்துச்சுன்னா, ராமருக்காக லிங்கத்தை கொண்டு போன இடம்ன்றனால ராமகிரின்ற பேர் வந்தது. சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான கோவில் வீடியோ நிறைய பார்க்கலாம். நீங்க இது வரைக்கும் எங்களோட வீடியோஸ்ல மல்லீஸ்வரர் கோவில், சித்தக்காடு கோவில், காளி கோவில் வீடியோ எல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லாத்தோட லிங்க்கும் கொடுக்குறேன். கண்டிப்பா எல்லா வீடியோ முழுசா பாருங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி.